பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் மென்சுரேஷன் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷன் 3D, அதாவது அளவியல் 3Dயில் உருளை மற்றும் உள்ளீடற்ற உருளை இந்த ஷேப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிலிண்டர் அண்டு ஹாலோ சிலிண்டர் இதுதான் நம்ம பார்க்க போகிறது. எப்பயுமே 3D பார்ட்டில் 3 ஃபார்முலா நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வலைபரப்பு, அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு, நெக்ஸ்ட்டு கன அளவு வால்யூம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்போ உருளை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். உருளை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிலிண்டர். ஓகே, அதே இது உள்ளீடற்ற உருளை அப்படின்னா உள்ள ஒரு கேப் இருக்கும், அதாவது 2 ரேடியஸ் வர மாதிரி இருக்கும். இதுதான் உருளை, உள்ளீடற்ற உருளை. இப்போ உருளையோட இந்த வலைபரப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டா இப்போ மெயினாக ஃபார்முலா நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலாவை தெளிவாக நோட் பண்ணுங்கள். இப்போ உருளை அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வலைபரப்பு 2πr/h. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அதாவது வட்டத்தோட சுற்றளவு 2πr. இது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்தது அப்படின்னா அதுவும் உருளை ஷேப்பாக மாறும். அப்போ இங்கே 2πr/h தான் அந்த உருளையோட வலைபரப்பு அப்படிங்க நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, அதே போல் உருளையோட மொத்த புறப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 2πr/h ப்ளஸ் r. அதாவது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளானதான். என்ன அப்படின்னா இதோட வலைபரப்பு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்க இந்த ஒரு வட்டத்தோட பரப்பு, இந்த வட்டத்தோட பரப்பு, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் πr², மேலே ஒரு வேல்யூவும் πr². அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 πr² வருதா? அப்போது 2πr, அந்த 2πr/h வலைபரப்பையும் 2 πr² நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மொத்த வலைபரப்பு கிடைச்சோம். இதில் காமனாக இருக்குது என்னது? 2πr காமனாக இருக்கா? ஸோ அப்போ இங்கேயும் 2πr காமனாக இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறுங்கிற வந்துடும், ஏன்னா r² தானே. அப்போ இங்கே ஒரு h எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 2πr காமனாக எடுத்துகிட்டு h ப்ளஸ் r. இதுதான் நீங்கள் வலைபரப்பு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே அதுக்கு அடுத்தது மொத்த புறப்பரப்பில் மீதி இருக்கிறது என்ன, அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறது, நீங்கள் ஃபார்முலாவை தெளிவாக நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கூட நீங்கள் அந்த இடத்துல ஞாபகம் வைக்கணும் இல்லை. ஸோ ஃபார்முலாவை அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து உருளையோட கன அளவு, இது ரொம்ப முக்கியமானது தான். உருளையோட கன அளவு πr²h. ஓகேங்களா, πr²h. இதில் உள்ளீடற்ற உருளை. ஸோ உள்ளீடற்ற உருளை வச்சு அப்படின்னா இங்கே 2 ரேடியஸ் வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். ஸ்மால் r1 கேபிட்டல் R1 அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸ்மால் r1 கேபிட்டல் R1ன்னு சொல்லியிருக்கேன். இதுலையும் இதோட வலைபரப்பு உள்ளீடற்ற உருளையோட வலைபரப்புனா 2π. இங்கே r அப்படிங்கிற 1 மட்டும் இருந்துச்சுன்னா இங்கே 2 வேல்யூ வரும்னு சொல்லியிருந்தேன். கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r இன்ட்டு h. எப்பயும் போல 2πr/h தான். அதில் உள்ளீடற்ற உருளைங்கும் போது கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் வரும்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இதோட மொத்த புறப்பரப்பு, அதாவது உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதே போல தான் 2π கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r ப்ளஸ் h. ஓகே, ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 2π இன்ட்டு கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r, அடுத்தது கேபிட்டல் R மைனஸ் r ப்ளஸ் h. ஓகேவா, அதுக்கு அடுத்தது இதோட கன அளவு, உள்ளீடற்ற உருளையோட கன அளவு, இது எப்பயும் போல தான் π இன்ட்டு கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் r² இன்ட்டு h. ஓகே, எங்கே ப்ளஸ் வரும் எங்கே மைனஸ் வரும் இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ இந்த மென்சுரேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவை எந்த அளவுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2πr/hங்கிறது உருளையோட வலைபரப்பு, மொத்த புறப்பரப்புனா 2πr இன்ட்டு h ப்ளஸ் r. அடுத்தது இதோட கன அளவுனா πr²h. நெக்ஸ்ட்டு உள்ளீடற்ற உருளையோட வலைபரப்பு 2π இன்ட்டு r ப்ளஸ் கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r இன்ட்டு h. அடுத்து மொத்த புறப்பரப்புனா 2π இன்ட்டு கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r, அடுத்து கேபிட்டல் R மைனஸ் r ப்ளஸ் h. நெக்ஸ்ட்டு இதோட கன அளவு, உள்ளீடற்ற உருளையோட கன அளவு π இன்ட்டு கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் r² இன்ட்டு h. ஓகேவா, ஸோ அப்போ இன்னும் இதே ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க.
ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பக்க பரப்பு 80 சதுர சென்டிமீட்டர், அதன் உயரம் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மென்சுரேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஷேப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும். உருளை, அடுத்து ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, உருளையோட கன அளவு கேள்வி கேட்டிருக்காங்க. மூணாவது அதுக்குரிய ஃபார்முலா. இப்போ ஓகேவா, அப்போது இங்கே உருளையோட கன அளவு என்ன, πr² h. ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் இருந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிற பார்க்கணும். இப்போது இங்கே ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆர் வேல்யூம் ஹச் வேல்யூம் தெரிஞ்சால் போதும், இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அடிப்பக்க பரப்புன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ உருளை இருக்குது, அதோட அடிப்பக்கங்கிறது ஒரு வட்டம் தானே, வட்டத்தோட பரப்பு தான் πr² நம்ம சொல்லுவோம். அதோட வேல்யூ அவங்க 80 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அப்போது ஃபார்முலாக்கு தேவையான அந்த πr² டைரெக்டாக 80ன்னு இருக்குது. அதனால நீங்கள் இங்கே 80னே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆர் தனியாக தேவை, ஹச் தனியாக தேவை அப்படிங்கிற தேவை. இங்கே ஹச் ஆல்ரெடி இங்கே 5 கொடுத்துருக்காங்க. அப்போ டைரெக்டாக நம்ம ஹச்சுக்கு பதிலாக 5 சப்ஸ்டிட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா. ஸோ ஆர் வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இனி நம்ம ஃபார்முலா பார்த்தோம்னா 8×5 40, அப்போ 400 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறதா உருளையோட கன அளவு. புரிஞ்சுங்களா. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்கிறத நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி தான், உருளையோட அடிப்பரப்பும் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, அதோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே. ஸோ கமெண்ட் செக்ஷனில் இதற்கான ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சு அதுக்குரிய டேட்டா இது அப்படின்னா டைரெக்டாக அதை மல்டிபிள் பண்ண ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. 66 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் எனும் அளவு கொண்ட ஒரு உலோக தகட்டினை 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் உருளையோட கன அளவு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன, πr²h. ஓகே. இப்போது இதில் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள உருளையாக அப்படின்னா ஹச்சோட வேல்யூ 12 சென்டிமீட்டர்னு தெரியுது. ஆனால் ஆர் வேல்யூ நம்மளுக்கு இல்லை. அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 66 × 12 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னு என்ன அர்த்தம், இது L×B அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பரை நீங்கள் ரோல் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு உருளையாக மாறிடும். ஓகே. அப்போது பேப்பரோட இந்த பரப்பும் உருளையோட வலைபரப்பும் சமம். ஓகே. உருளையோட மொத்த பரப்பரப்பு கிடையாது, உருளையோட வலைபரப்பும் சமம். அப்போது பேப்பரோட பக்கம் வேல்யூ என்ன, L×B தான் அதோட பரப்பு வேலை. ஓகே. L×B ஈக்குவல் இது உருளையோட வலைபரப்பு. உருளையோட வலைபரப்பு என்ன சொல்லுவோம், 2πr/h. ஓகேவா. இப்போது ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இருந்து நீங்கள் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். என்னென்னா L×B இங்கே 66 × 12ன்னு இருக்கா, அப்போ L வேல்யூ 66ன்னு எடுத்துக்கலாம், B வேல்யூ 12ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு 2 × π வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஹச் வேல்யூ 12ன்னு தெரியும். ஓகே. இங்கே கொடுத்துருக்காங்கல்ல ஹச் வேல்யூ 12. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ இந்த 12 இந்த 12ம் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 1×2 33 2 66, 11 அடிச்சு கொடுத்தா இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 3 டைம்ஸ் வரும். இப்போது ஆர் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 இருக்குது, இந்த 2 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது டிவைடாக மாறும், இந்த 7 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறும். ஆல்ரெடி இங்கே 3 இருக்கா, முவேலா 21. அப்போ 21/2 தான் ஆரோட வேல்யூ. ஸோ முழு வேல்யூவாக கிடைக்கல, அதனால் நம்ம அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதவே 6ன்னு வச்சுக்கலாம். இப்போது இதோட பரப்பளவு கன அளவு கேட்டிருக்காங்களா, என்ன ஃபார்முலா, πr²h நம்ம சொல்லியிருந்தோம்ல. இங்கே அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ நம்ம என்னென்னு பார்த்தோம் 21/2ன்னு பார்த்தோம். 21/2 இன்ட்டு மறுபடியும் r² தானே, அப்போ இன்னொரு 21/2 நோட் பண்ணிக்கலாம். ஹச் வேல்யூ 12. இதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 7×7 முவேலா 21, 1×2 இங்கே 11 2 22, 1×2 6 12. அப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 11 × 3 × 21 × 6. இதான் மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குது. 6 3 18. அப்போ 21 18 மல்டிபிள் பண்ணணும். 1 8 8 2 16, 1 1 1 2. அப்போது 8 7 3. இதைத்தான் 11 மல்டிபிள் பண்ணணும். 11 மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை 3 7 8ன்ட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி மட்டும் போடுங்க. 8 15 5 பேலன்ஸ் 1, 11 1 4 4 1 5 8, 4 1
5 8 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை கொடுத்துருக்க டேட்டா இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த 3D பார்ட்டில் விகிதம் கான்செப்டில் எல்லா ஷேப்லையுமே கொஸ்டின் இருக்கும். ஈஸியான ஷார்ட்கட் மூலமாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆர் ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணியே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது ஒவ்வொரு பார்ட்லையுமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இங்கேயும் அதே போல் 2 உருளைகளின் உயரங்களின் விகிதம் 1:2, அவற்றின் ஆரங்களின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன? இதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ஷார்ட்கட் மூலம் தெரிஞ்சுட்டீங்களோ அதே போல் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரத்தோட வேல்யூவை 2 டைம் நோட் பண்ணுங்கள், உயரத்தோட வேல்யூ 1 டைம் நோட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த கான்செப்டை நீங்கள் இந்த உருளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரத்தோட விகிதம் இப்போ இது R1:R2 தானே. அடுத்து இதே போல் இங்கே H1:H2 இது தானே. இப்போது ஃபஸ்ட்டு இருக்க ஆரத்தை நான் 2 டைம் நோட் பண்ணுறேன். 2ங்கிறதானே 2:1 அப்படின்னா 2ங்கிறதானே 2 நான் 2 டைம் நோட் பண்ணுறேன். உயரத்தோட வேல்யூ 1 டைம் நான் நோட் பண்ணுறேன். இன்ட்டு 1 ஈஸ்ட்டு. அதே போல் செகண்ட் இருக்க ஆரத்தை 2 டைம் நோட் பண்ணுறேன். செகண்ட் இருக்க ஹைட்டை 1 டைம் நோட் பண்ணுறேன். 2 தானே அந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 கேன்சல் ஆயிரும். 1 2 1 1. அப்போ 2:1 தான் கன அளவுகளோட விகிதம். இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகே சார், இதை எப்படி நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். ஃபார்முலாவே பாருங்கள். இப்போ 2 உருளை இருக்குது. மொதல் உருளை நம்ம அதோட கன அளவு என்ன சொல்லுவோம்? πr² h அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். அடுத்து ரெண்டாவது உருளையும் πr² h இதோட கன அளவு, அதாவது R1 H1 இங்கே R2 H2 நோட் பண்ணோம். இந்த காமனாக இருக்க பை கேன்சல் ஆயிரு. மீதி இருக்கிறதா நம்மளுக்கு தேவையான ஆன்சரே. ஆர் R² தானே. ஆர்னா 2 டைம் நோட் பண்ணேன். அப்போ ஸ்டார்டிங்கில் அதானே பண்ணேன். ஹச்சை ஒரே 1 டைம் நோட் பண்ணேன். அதே போல் தான் செகண்ட் இருக்க ஆரை 2 டைம் நோட் பண்ணேன். ஹச்சை 1 டைம் நோட் பண்ணேன். இந்த மெத்தட்லேயே நீங்கள் குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஃபார்முலா சிம்பிளை பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே போல் தான் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினையும் பாருங்கள். 2 உருளையின் ஆரங்களின் வீதம் 5:3, உயரங்களின் வீதம் 3:5 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன? அப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே பண்ணிடலாமா? ஆரத்தை வேல்யூவை 2 டைம் நோட் பண்ணணும். அதே போல் உயரத்தோட வேல்யூ 1 டைம் நோட் பண்ணணும். இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் ஈஸியாக இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ கண்டுபிடிச்சி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஈஸியாக தானே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. சம அடிப்பாகம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் கன அளவுகளோட வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ எப்பயும் போல் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 3 ஷேப்புக்கான கன அளவுக்கான ஃபார்முலா நோட் பண்ணணும். கூம்புக்கான கன அளவு என்ன? 1/3 πr² h. உருளைக்கு என்ன கன அளவோ அதில் 1/3 இதை மட்டும் நோட் பண்ணால் போதும். அதே போல் அரைக்கோளம் பார்த்தீங்க அப்படின்னா 2/3 πr². ஓகே, πr². அடுத்து உருளையோட கன அளவு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் πr² h. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை கவனிங்க. சம அடிப்பாகம் மற்றும் சம உயரம் மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அப்போது இங்கே ஆர் வேல்யூ ஹச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கான்செப்ட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஹச்சுக்கு பதிலாக ஆறு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே ஹச்சுன்னு இருக்கா, இது ஆறுன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே ஆல்ரெடி R² இருக்குது. அப்போ என்ன மாறும்? R³ மாறும். அப்போ 1/3 πr³. இங்கே ஹச் வேல்யூ இல்லை. அப்போ 2/3 πr³ அப்படியே நோட் பண்ணிடலாம். இங்கே இந்த ஹச் இருக்கா, ஹச்சுக்கு பதில் ஆறுன்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அப்போ πr³ வரும். இப்போ இதில் எது கேன்சல் ஆகும்? இந்த πr³ இது மட்டும் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 1/3 2/3 1ன்னு இருக்குது. இப்போ இதில் நம்ம எப்படி ரேஷியோ எடுக்கலாம்? கீழே இருக்கிறதுக்கு காமனாக LCM 3ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 1ன்னே வரும், இங்கே 2ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும். அப்போ மேலே இருக்க வேல்யூ தான் நமக்கு தேவையான ரேஷியோ. 1:2:3 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் நம்ம அதோட ஃபார்முலாவில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி ஃபார்முலாவே மாடிஃபை பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, எந்த வித நம்பர்ஸ் டேட்டாவும் இல்லாமல்.
இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏ அலகுகள் ஆரமும் பி அலகுகள் உயரமும் கொண்ட நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, உருளையோட வலைபரப்பு. உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, ஃபார்முலா 2πr/h. இதுதான் நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்க ஃபார்முலா. இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஆரம் இந்த ரேடியஸ் வேல்யூ ஏன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. அப்போ ரேடியஸ் வேல்யூ ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ 2πa. நெக்ஸ்ட்டு உயர ஹச் வேல்யூ பின்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்போது ஹச்சுக்கு பதிலாக பின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 2πab அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அப்போது ஃபார்முலாவே அழகாக நம்ம மாடிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ டைரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்காங்க. திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம் 14 சென்டிமீட்டர், உயரம் 30 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு என்ன? ஸோ அப்போ வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, உருளையோட வலைபரப்பு 2πr/h. இதுதானே 2πr/h. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதுங்க. இப்போ 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 14, உயரம் வேல்யூ 30. அப்போது 1 7 7 14. இப்போ மல்டிபிள் பண்ண நம்பர் 2 4 4 இன்ட்டு 22 88 88 இன்ட்டு 30. அப்போ 3ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், ஒரு 0 சேர்த்துக்கலாம். 3 24க்கு 4, பேலன்ஸ் 2. அதே போல் 24 2 26. அப்போ 26 40, ஆப்ஷன் டி இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்ய முடியும்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு உருளை அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஒரு உருளை ரோலர் இருக்க, ஸோ இதை வச்சு அவங்க ஒரு பரப்பை வந்து ஒரு தோட்டத்தை சமப்படுத்துகிறாங்க. அப்போ சமப்படுத்தும் போது இந்த உருளை 8 டைம் வந்து உருண்டு அதோட பரப்பளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதோட வலைபரப்பு தான் இங்கே மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். உருளைக்கான வலைபரப்பு என்ன பார்த்துருக்கோம் நம்ம, 2πr/h. இதில் ஹச் வேல்யூ இது 3 மீட்டர், இதை நம்ம எடுத்துக்கலாம். அதே இது ஆர் வேல்யூக்கு போல் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, விட்டம் வேல்யூ இதான் கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் பாதி ஆர் வேல்யூ 1.4 தானே. ஓகே, அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 1.4. இதை நான் வந்து 14/10ன்னு எழுதுகிறேன். புரிஞ்சுங்களா? ஸோ 1.4 14/10 நம்ம நோட் பண்ணலாம். இன்ட்டு ஹச் வேல்யூ 3. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது 8 சுற்றுன்னு சொன்னாங்களா, டேரெக்டாக இங்கே 8 கூட நீங்கள் நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே வேலையை ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ இங்கே 1 7 இதெல்லாம் 14. அடுத்தது வேறு என்ன நம்பர், வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். லாஸ்ட்டில் 10ன்னு இருக்கிறத ஒரு டிஜிட் நம்ம புள்ளி வச்சுக்கலாம். மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ 2 4 4 12. ஓகேங்களா? ஸோ 12 இன்ட்டு 8 எவ்வளவு, 12 இன்ட்டு 8 80, ஒரு 80 + 16 96. இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், 22ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 22 12க்கு 2, பேலன்ஸ் 1. அடுத்து 18 1 19. அதே போல் தான் இங்கே 192ன்னு வரும். ஆட் பண்ணோம்னா 2 11க்கு 1, பேலன்ஸ் 1. இங்கேயும் 11ன்னு வரும், பேலன்ஸ் 1 2. ஓகேவா? ஸோ அப்போ 2 1 1 2 டிவைடில் இந்த 10 தானே. இப்போ இந்த 10க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் புள்ளி வச்சுக்கலாம். அப்போது 211.2. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அதை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம மல்டிபிள் பண்ணுறதுக்காகவும் சிம்பிளை பண்ணுறதுனாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ ஃபார்முலாவே நம்ம மாடிஃபை பண்ணணும். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ உருளையோட மொத்த புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதற்கான ஃபார்முலா என்ன, 2πr இன்ட்டு ஹச் + r அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதோடது உருளையோடது. ஓகே, இப்போ அவங்க கொடுத்துக்க சேஞ்சஸ் என்ன, அதோட ஆரம் உயரத்தில் 1/3 பங்கு. இப்போ இதில் வந்து ஹச் வேல்யூ அப்படியே தான் இருக்குது, ஆரம் வேல்யூ தான் இந்த உயரத்தில் 1/3 பங்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ இதுதான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது, ஆர் மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது. இங்கே அப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு
பை வேல்யூ அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஆருக்கு பதிலாக நம்ம என்ன நோட் பண்ணோம், 1/3 ஹச் அப்படின்னு நோட் பண்ணோம். அதே போல் இங்கே ஹச் ப்ளஸ் 1/3 ஹச் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். அப்போ 1/3 ஹச்னா இந்த இடத்துல நம்ம ஹச் நோட் பண்ணிக்கலாம்ல, இங்கேயும் நம்ம அப்படியே ஹச்னே நம்ம நோட் பண்ணிக்கலாம்ல மேலே. ஓகேவா? இப்போ உள்ளே இருக்க வேல்யூ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ என்ன வரும், 3h + 1 4h டிவைடட் பை 3 இதுதான் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். பேலன்ஸ் இருக்கிறது இங்கே 2πh/3. ஓகேவா? இப்போ நம்பர்ஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 4 8ன்னு வருமா மேலே. ரிமைன் இருக்கிறது பை வேல்யூ அப்படியே போட்டுடலாம். ஹச் வேல்யூ இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. அப்போ என்ன ஆகும், h² வரும். டிவைடில் 3/3ன்னு இருக்குது. அப்போ அதாவது 3 × 3 9. இதுதான் அதற்கான ஆன்சராக வரும். ஆப்ஷனில் இருக்கா 8π. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலாவை தெரிஞ்சிருந்து அதை எப்படி மாடிஃபை பண்ணணுங்கிறத நல்லா தெளிவாக கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரேஷியோலே வலைபரப்போட வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ உருளையோட ஆரங்கள் இங்கே கொடுத்துட்டாங்க, அதோட உயரங்கள்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதோட வலைபரப்போட வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். ஆரம் ஒரே ஒரு டைம் நோட் பண்ணுங்கள். இங்கே R1 3 தானே, அதே போல் ஹச் வேல்யூ இங்கே இது 2 தானே, அப்போது இதை ஒரு டைம் நோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வேல்யூ 5, அடுத்த வேல்யூ இந்த இடத்துல 3, இதை மட்டும் நோட் பண்ணுறேன். இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், 2:5ங்கிறதா வரும். 2:5 தான் இதற்கான சரியான ஆன்சர். சார் இது என்னங்க சார் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். வலைபரப்பு ஃபார்முலா என்ன, 2πRH. அதே போல் இங்கேயும் 2πRH ரெண்டாவது தான். 2π காமனாக கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது என்ன, RH-ம் RH தான். அப்போ இது R1 H1 எடுத்துக்கோங்க, இது R2 Hன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ரேஷியோவை கரெக்டாக ஃபஸ்ட் ரேஷியோ என்ன, ஃபஸ்ட்டு ரேடியஸ் என்ன, செகண்ட் ரேடியஸ் என்ன, ஃபஸ்ட் ஹைட் என்ன, செகண்ட் ஹைட் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாவே நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபார்முலாவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் இந்த டைம் சேவ் பண்ணுற இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. இப்போ நம்ம பார்த்தா அதே தான். ஆரம் கொடுத்துருக்காங்க, உயரங்களோட வீதம் கொடுத்துருக்காங்க, வலைபரப்போட வீதம் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் ஒரு ஈஸியான ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம் மற்றும் உயரம் முறையே 2:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் வலைபரப்பு 3960/7 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் மற்றும் ஆரம் காண்க. இதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே நல்லா தெளிவாக உயரம் வேல்யூ ஆரம் வேல்யூ எல்லாம் நோட் பண்ணிட்டாங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நார்மல் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணலாம். ஆரமும் உயரமும் மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ ரேடியஸ் வேல்யூ அதே போல் ஹைட் வேல்யூ இதோட ரேஷியோ 2:5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷனில் அதுவே ஃபஸ்ட்டு ஹைட்டு கொடுத்து ரெண்டாவது ஆரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் ரேஷியோக்கு ஏற்ற அப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே R/H வேல்யூ 2:5னா H/Rோட வேல்யூ என்ன, 5:2. இதுதான் நமக்கு வரணும். ஆப்ஷனை கவனிங்க. உயரம் 15, அதே போல் ஆரம் 6. ஓகேவா? இதை நீங்கள் 3ஆல் அடிச்சு கொடுத்தா 5 15, 2 6 இந்த வேல்யூ வருது 5:2. இதுதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத அழகாக நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். மற்றதை கவனிங்க. உயரம் 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உயரம் 6, ஆரம் 15 அப்படின்னா இங்கே ரேஷியோ 2:5ன்னு மாறும். அப்போது மாறி வருதுல. ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷனே அழகாக எது வரும் எது வராதுங்கிறத நீங்கள் அழகாக ரேஷியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின் தான். ஒருவேளை 2 ஆப்ஷன் இந்த மாதிரி வருதுண்ணா, இப்போ இங்கே 14 5 ரேஷியோ சிம்பிளை பண்ண முடியாதுல, இதுவும் வராது. இங்கே 5 14 இருக்குது, இதுவும் வராது. அழகாக எந்தவித ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல் சூப்பராக இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நார்மல் மெத்தடாக இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே வலைபரப்பு கொடுத்துருக்காங்களே. ஸோ வலைபரப்பு நம்ம ஃபார்முலா நோட் பண்ணியிருக்கோம், 2πRH. இதோட வேல்யூ தான் 3960/7 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ரேஷியோவை நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ஆரமும் உயரம் தானே, அப்போது R/Hோட வேல்யூ தான் அவங்க 2/5ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் R வேல்யூ என்ன வரும், 2/5
ஹச் அப்படின்னு வரும். இதுதான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது. இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் ஆறுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆறு ஹச்சுன்னு ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதாவது ஒன்றா மாற்றிட்டு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஆறுக்கு பதிலாக 2/5 ஹச் நோட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 2 பை வேல்யூக்கு பதிலாக 22/7, 6 வேல்யூக்கு பதிலாக 2/5 ஹச்சுன்ட்டு. அப்புறம் இன்னொரு ஒரு ஹச் இருக்குது. ஓகே, இது வேல்யூ தான் 39 60 / 7. இப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளை பண்ணலாம். இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அதே போல் நம்ம 2ஆல் ஒரு வேலை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6 11ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 2 டைம்ஸ் வரும். இங்கே 3 × 11 33, பேலன்ஸ் 6 வரும். அப்போ 66னா 6 டைம்ஸ் வரும், 360. இப்போ 2ஆல் அடிச்சு கொடுங்க, 1 2, இங்கேயும் 1 2, பேலன்ஸ் 1 16 அப்படின்னா 8 2 16. ஓகேவா? அடுத்து மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 90ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 45ன்னு வரும். இப்போது இந்த 5 டிவைடில் இருக்குது, இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். ஹச் 2 டைம் இருக்குது. அப்போ ஹச் ஸ்கொயரோட வேல்யூ 45 × 5. 45 × 5 எவ்வளோ வரும்னு பாருங்கள். 5 25க்கு 5 பேலன்ஸ் 2, 4 22 22. அப்போ ஹச் ஸ்கொயரோட வேல்யூ 225னா ஹச்சோட வேல்யூ என்ன, 15. இப்போ இதுலேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடல. உயரம் வந்து 15. அப்போ இதுலேருந்தே நம்ம இதுதான் அதற்கான ஆன்சருங்கிறத நோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து ஆர் வேல்யூ இன்னும் எப்படிங்க சார் நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ 2 உயரம் வேல்யூ 2 டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 டைம் 15ன்னு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட்டு இப்போ இங்கே 5 மடங்குங்கிறது 15னா 2 மடங்குங்க நம்ம என்ன பண்ணலாம், 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 15 வரும், 3 தானே. அப்போ இதையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 6. ஹச் வேல்யூ 15, ஆர் வேல்யூ 6. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆல்ரெடி நான் சொன்ன ஃபஸ்ட்டு ட்ரிக்கு ஆப்ஷனில் இருக்க நீங்கள் யோசிக்கும் போதே தெளிவாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும், டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நம்ம இது வரைக்கும் உருளை பார்த்துருந்தோம். இப்போ உள்ளீடற்ற உருளை. ஓகேவா? ஸோ ஹாலோ சிலிண்டர் நான் நோட் பண்ணலாம். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு உள்ளீடற்ற உருளையின் நீளம் ஹச்ன்னு எடுத்துக்கிட்டோம். வெளி மற்றும் உள்வட்டங்கள் கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிட்டோம் என்றால் உருளையின் கன அளவு என்ன. ஸோ அப்போது ஃபார்முலாவை தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. உள்ளீடற்ற உருளையோட கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம், π × R² - ஸ்மால் r² × ஹச். இதுதான் நம்ம பார்த்துருந்தது. ஸோ அதே இதை இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, ஹச் வேல்யூ இங்கே முன்னாடி வந்திருக்கு. அப்போ π h R² - ஸ்மால் r². ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்பாங்க மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும். அதனால் தெளிவாக நம்ம ஃபார்முலாஸ் படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் மற்றும் உட்புற வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் ஆகும். உருளை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே உள்ளீடற்ற உருளைங்கிற ஷேப் தெளிவாக தெரியுதா, அதோட கன அளவு தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ எப்பயும் போல என்ன நோட் பண்ணுறோம், π × R² - ஸ்மால் r² × ஹச். இதுதான் நம்ம அங்கே அப்ளை பண்ணணும். இதில் இருந்து நம்மளுக்கு ஹச் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஒருத்தர் கொடுத்துருக்கிறது ஹச் வேல்யூ தான். அப்போ ஹச்சோட வேல்யூ 9 சென்டிமீட்டர். அடுத்தது கேபிட்டல் ஆர் வேல்யூ ஸ்மால் ஆர் வேல்யூ இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இருக்கிற பெரிய வேல்யூ 28 சென்டிமீட்டர் தானே, இதுதான் கேபிட்டல் ஆர். அடுத்து 21 சென்டிமீட்டர், இது ஸ்மால் ஆர். இது தெரிஞ்சாவே போதும், டேட்டா இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இதில் ஒரு ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா π வேல்யூ 22/7 நோட் பண்ணிடலாம். அதே இது இப்போ நீங்கள் R² ஸ்மால் r² இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூவை அப்படியே ஸ்கொயர் பண்ணி போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம இது A² - B² ஃபார்மெட்டில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், A - B அடுத்தது A + B இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மல்டிபிள் பண்ணுறதோ இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணுற வேல்யூ மிச்சம். இப்போ பாருங்கள் π வேல்யூ 22/7 நோட் பண்ணிடலாம். இங்கே கேபிட்டல் ஸ்மால் வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணால் போதானே. இப்போ 28 - 21. அடுத்து இங்கே 28ஐயும் 21ஐயும் ஆட் பண்ணணும். ஹச் வேல்யூ 9. இப்போ வேல்யூலாம் நோட் பண்ணலாம். 22/7 டிஃப்ரென்ஸ் என்ன, டிஃப்ரென்ஸ் 7 வரும். இங்கே ஆட் பண்ணால் 49 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 9.
அப்போது 1 7 இங்கே 7 7 49. ஓகேவா? சிம்பிளை பண்ணிட்டோமா? இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 22 7 7 9. ஓகே, அப்போ 7 7 49, 49 இன்ட்டு 9, 49 இன்ட்டு 9 39, 81க்கு 1 பேலன்ஸ் 8, 36 8 36 8 42 இன்ட்டு 22 தானே. ஸோ இன்ட்டு 22னா 1 2 2 4 இருந்தால் 8. இந்த வேல்யூ அப்படியே முன்னாடி நோட் பண்ணிக்க வேண்டியதான். 8 4 2 ஆட் பண்ணால் 2 6 12க்கு 2 இது 9. அப்போ 9 2 6 2 இதுதான் அதற்கான ஆன்சர். 9 2 6 2. ஸோ மாறி வந்திருக்கா, மாற்றி கொடுத்துருக்கு. நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணலைன்னு நினைக்கிறேன். 7 இங்கே 49 9 எது மல்டிபிள் பண்ணதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்குமா? இந்த 7 7 7 49 முடிஞ்சு 49 9 99 81க்கு 1 பேலன்ஸ் 8 36 36 8. ஸோ இங்கே 44 வரணும். இங்கே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மல்டிபிள் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணிட்டோம். 4 இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா 8ன்னு வருமா? அதே போல் இங்கே 8ன்னு தானே வரும். இப்போ ஆட் பண்ணுவோம் 2 இந்த 0 பேலன்ஸ் 1 16 1 17க்கு 7 பேலன்ஸ் 1 9. அப்போது 9 7 0 2 இந்த ஆப்ஷன் இருக்கா? ஸோ இது தவறு, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 9 7 0 2 எஸ் ஆப்ஷன் ஏல இருக்குது. இது அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ணுறதுல இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உருளை சம்மந்தமாகவும் உள்ளிருட்ட உருளை சம்மந்தமாகவும் ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலாஸ் இன்னாரும் நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடங்களில் நீங்கள் படிக்கிற இடங்களில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஆர் ஏதாவது ஒரு ஃபைலில் கூட வச்சு கூட நீங்கள் நோட்டில் எழுதி கூட நீங்கள் வச்சுருந்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களோட வெற்றிக்கு முக்கியத்துவமாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.